ஓம் சாந்தி. 9/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா உடல்ல அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி படிப்பிக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள். இன்றைய ஞான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உண்மையான தந்தையிடம் உள்ளேயும் வெளியேயும் மனதாலும் நடத்தையாலும் உண்மையானவர்களாக ஆகுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம உள்ளும் சரி, புறமும் சரி, வெளியிலயும் சரி, மனசாலும் நடத்தையிலையும் பாபாவுக்கு உண்மையானவங்களா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போதுதான் தேவதையாக ஆக முடியும். அப்பதான் நம்ம சத்தியுகத்துக்கு போக முடியும். ஏன்னா சத்தியமான யுகம் அது. அங்க எல்லாருமே உண்மையானவர்களா தான் இருப்பாங்க, பொய்யானவர்களே அங்க இருக்க மாட்டாங்க. அதனால அங்க போனோம்னா இந்த மாதிரி இருங்க, உண்மையானவர்களா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிராமணர்களாகிய நீங்கள் தான் ஃபரிஸ்தாவில இருந்து தேவதைகளாக ஆகுறீங்க. இப்ப நம்ம பிராமணரா இருக்கிறோம், பிறகு ஃபரிஸ்தாவில இருந்து நம்ம தேவதையா ஆக போறோம். இந்த உடல்ல இருந்து விடுபட்டு ஃபரிஸ்தாவாயிடுவோம் கடைசியா. அப்புறமா அடுத்த பிரிவுல போய் தேவதையா மாறிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. கேள்வி: இந்த ஞானத்தை கேட்க அல்லது தாரணை செய்ய உரிமை உள்ளவர்களாக யார் இருக்க முடியும் சொல்லி பாபா சொல்றாங்க. இந்த ஞானம் யார் கேட்பாங்க, யார் தாரணை நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாபா கேட்குறாரு. பதில்: யார் முழு சக்கரத்திலும் நடிப்பை நடிச்சாங்களோ, அந்த 5000 வருஷமும் ஆரம்பத்துலேருந்து யார் நடிச்சாங்களோ, யார் அனைத்திலும் அதிகமான பக்தி செய்தார்களோ, பாபா உருகி உருகி சிவலிங்கத்தை வழிபடுறது, கடவுளை தேடி தேடி அலைஞ்சவங்க, அதிகமாக பக்தி பண்ணியிருக்கிறாங்களோ, அவங்க தான் ஞானத்தை தாரணை செய்வதில் மிக வேகமாக செல்வாங்க. பாபா என்ன சொல்கிறாரோ எல்லாம் கேட்பாங்க, ஸ்ரீமத் படி நடப்பாங்க, ஞானத்தினுடைய சொரூபமாகவே மாறுவாங்க. பாபா எப்படி இருக்க சொல்றாரோ அந்த மாதிரி உடனே உடனே மாறுவாங்க, வேகமா போவாங்க. யாருன்னா முழு சக்கரத்துலயும் நடிப்பை நடிச்சவங்க, அதிகமா பக்தி செய்திருக்கிறவங்க, அவர்கள் தான் உயர்ந்த பதவியும் அடைவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க தான் கடைசியா போயிட்டு நல்ல பதவியும் அடைவாங்க. குழந்தைகளாகி உங்களிடம் சிலர் கேட்கிறாங்க, நீங்கள் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்வதில்லையா? நம்மள்ட்ட சிலர் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இப்போ ராமாயண மகாபாரதம்லாம் ஏற்றுக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ராமாயண மகாபாரதம் கிடையாது, எல்லாமே சாஸ்திரங்கள் எதையுமே ஏற்றுக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. எந்த அளவுக்கு நாங்கள் சாஸ்திரங்களை படித்திருக்கிறோமோ, பக்தி செய்திருக்கிறோமோ, அந்த அளவுக்கு உலகத்தில் யாருமே செய்வதில்லை என்று சொல்லுங்கள். எங்களை மாதிரி பக்தி பண்ணவங்களும் யாரும் கிடையாது, எங்களை மாதிரி சாஸ்திரம் படித்தவங்களும் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு உலகத்தில் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. எங்களுக்கு இப்போது பக்தியின் பலன் கிடைத்திருக்கிறது. நம்மளை மாதிரி யாராவது, நம்ம எவ்வளோ சாமி கும்பிட்டுருப்போம், எவ்வளோ கோயில் போயிருப்போம், எவ்வளோ மகாபாரத ராமாயணம் எல்லாத்தையும் படிச்சிருப்போம் இல்லையா? படிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கணும். அங்கங்கே தேடி 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 கடவுளை தேடி பக்தி செஞ்சு அப்புறம் தான் இங்கே வந்திருக்கிறோம். இதான் கடைசி கடைன்ட்டு இங்கே நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் இங்கே தான் பதில் கிடச்சிருக்குது. இங்கே தான் கடவுளே பதில் சொல்கிறாரு. எங்களுக்கு பக்தியோட பலன் கிடச்சிருச்சு, அதனால் இப்போ எங்களுக்கு பக்தி அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்கிறாரு பாபா. பக்தி அவசியம் இல்லைன்னா பக்தி என்ன? பக்தி எதுக்காக போகிறோம்? எதுக்கு கோயிலாக போகிறோம்? கடவுளை தேடி தானே போனோம். கடவுளே கழிச்சிட்டாரு, அப்புறம் இப்போ எதுக்கு பக்தி செய்யணும்? இனிமேல் எதுக்கு நம்ம கோயிலாக போகணும்? ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மா சிவன் அவர் தான் பரந்தாமத்தில் இருக்கிறாரு. அவர் நினச்சா வீட்டில் எங்கேருந்து நினச்சா என்ன, நமக்கு அவர் அருள் புரிய போகிறாரு, நமக்கு சக்தி கொடுக்க போகிறாரு. நம்ம ஏன் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அதனால் இப்போ உங்களுக்கு பலன் கிடைச்சதுனால பக்திக்கு அவசியம் இல்லை சொல்லி சொல்கிறாரு. பக்தியோட பலனை கொடுக்கறதுக்காக தான் கடவுளே வந்திருக்கிறாரு. ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைகளுக்கு இப்போ புரிய வைக்கிறாரு. அனைத்து ஆத்மாக்களுக்கும் புரிய வைக்கிறாரு. இப்போ அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆகிய சிவன் எல்லா ஆத்மாக்களுக்கும் புரிய வைக்கிறார். ஏனென்றால் அவர் அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் ஆவார். ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் கடைசியாக நல்ல கதியை கொடுக்கணும். இருக்கின்ற ஆத்மாக்கள் எல்லாரையும் ஜீவ ஆத்மாக்கள்ன்ட்டு சொல்ல முடியும். ஏன்னா உடம்புல இருக்கிறாங்க. சரீரம் இல்லைன்னா ஆத்மாவையே பார்க்க முடியாது. சரீரம் இல்லைன்னா என்ன ஆகுது? ஆத்மா கண்ணுக்கு தெரியுதா? தெரியவே இல்லை. இப்போ சரீரத்துக்குள்ளார நம்ம ஆத்மா உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அதாவது ஆத்மா சரீரத்துக்குள்ள இருக்கிறதுனால ஜீவாத்மான்னு சொல்றோம். நாடகத்தின் திட்டப்படி பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். இப்ப டிராமா பிளான் படி இப்ப பாபா வந்துட்டாரு, சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்றார். ஆனால் நான் சொர்க்கத்தை பார்ப்பதே இல்லை என்று பாபா கூட கூறுகின்றார். அவர் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணா கூட சிவபாபா சொர்க்கத்துக்கு வர்றதும் இல்லை, சொர்க்கத்தை பார்க்கறதும் இல்லைன்னு சொல்லி சொல்றார். யாருக்காக இருக்கின்றதோ சொர்க்கம் இருக்குதோ அவங்க தான் சொர்க்கத்தை பார்க்க முடியும். சொர்க்கத்துல போய் யார் நடிக்கிறாங்களோ, லட்சுமி நாராயணன் மற்ற தேவதைகள்லாம் அங்கே நடிக்கிறாங்களோ அவங்களால தான் சொர்க்கத்தை பார்க்க முடியும். என்னால்
நான் அங்க வர்றதே இல்ல. அங்க எனக்கு பார்ட்டே இல்ல. இங்க தான் வர வேண்டியதா இருக்குது. என்ன கூப்பிட்டீங்க வந்தேன். இந்த கலியுகத்த தான் நான் பார்க்குறேன்னு சொல்றாரு. இப்போ உங்கள தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு படிப்பித்து விட்ட பிறகு நான் எந்த சரீரத்தையும் தாரணை செய்வதே இல்லை. உங்கள படிக்க வச்சுட்டு, நான் அதுக்கப்புறம் எந்த சரீரத்திலயும் வரமாட்டேன். இங்க பிரம்மா உடல்ல வராரு, தாதி உடல்ல வராருல. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் எந்த உடல்லயும் வர்றதில்லன்னு சொல்றாரு. சரீரம் இல்லாமல் எப்படி பார்க்க முடியும்? சரீரம் இருந்தா தானே கண்ணு இருக்கும். கண்ணு இருந்தா தானே பார்க்க முடியும். எங்கும் இருக்கின்றேன், அனைத்தையும் பார்க்கின்றேன் என்பதெல்லாம் கிடையாது. கடவுள் எங்க பார்த்தாலும் இருக்கிறாரு, எல்லாத்தையும் பார்க்கறாருலாம் கிடையாது. அப்ப சொர்க்கமே பார்த்திருப்பாருல்ல. அதான் சொல்றாரு, நான் எதையுமே பார்க்கல. பாபா குழந்தைகளாகிய உங்களை மட்டும்தான் பார்க்கறாரு. இப்ப பாபா வராரு. பாபா மீட்ல வந்து தாதி உடல்ல, பிரம்மா பாபா உடல்ல வந்து இப்ப நம்மள மட்டும் தான் பார்க்கறாரு. ஆத்மாக்களை தான் பார்க்கறாரு. உங்களை மலர்களாக மாற்றி நினைவு யாத்திரையை இப்ப கற்றுக் கொடுக்கறாரு. நம்மளெல்லாம் மலரா மாத்துறதுக்கு வந்திருக்கிறாரு. அவரை எப்படி நினைக்கணும்னு கத்து கொடுக்கறாரு. யோகா என்ற வார்த்தை பக்தியினுடையதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. யோகா யோகான்னு சொல்றதெல்லாம் பக்தியினுடையது. ஆனா இங்க நமக்கு நினைவு யாத்திரை தான் சொல்றாரு. ஞானத்தை கொடுப்பவர் ஒரு ஞான கடலாவார். அவரை தான் நம்ம சத்குருன்ட்டு சொல்லப்படுது. மற்றவர் அனைவருமே குரு தான். சத்தியமான குரு சத்குரு. அவர் ஞானத்தை கொடுக்கிறவர் தான் சத்குருவா இருக்கிறார். மற்றவங்களாம் சாதாரண குரு. உண்மையே பேசக்கூடியவர், உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்வர் சத்குருவே ஆவார். அவர் தான் ஆவார். பாரதம் உண்மையான கண்டமாக இருந்தது. அங்க எல்லாருமே தேவதைகளா வசித்தாங்க. நீங்க இப்போது மனிதன்ல இருந்து தேவதையாக மாறிட்டு இருக்கிறீங்க. எனவே குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறாரு. உண்மையான தந்தையிடம் உள்ளும் புறமும் மனசாலும் நடத்தையாலும் உண்மையானவர்களா ஆகணும்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம நிறைய அந்த மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணுன்ட்டு பழகிட்டு இருந்தோம் இல்லையா. நம்ம அப்படிதான் மனுஷங்கள் அப்படித்தானே இருப்பாங்க. உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணுன்ட்டு பழகுவாங்க. ஆனா கடவுள்கிட்ட அந்த மாதிரி நம்ம பழகக்கூடாது. ஒழுங்கா மனசுல இருக்கிறத அதான் சொன்னாரு. ஒழுங்கா உள்ள இருக்கிறத லெட்டர் எழுதினாதான் எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி எத்தனை முறையில சொல்லியிருக்கிறாரு. உள்ளுக்குள்ள இருக்கிற வியாதிய கடவுள்கிட்ட சொல்லிடணும். சர்ஜன் கிட்ட, டாக்டர்கிட்டயும் என்ன வியாதியோ சொல்லணும். உண்மையை சொன்னாதான் அதுக்கு தகுந்த மருந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாபா கிட்ட எதையும் மறைக்கூடாது. முன்பு ஒவ்வொரு அடியிலும் பொய் தான் இருந்தது. முன்னாடி நம்ம மனுஷனா இந்த நரகத்துல வாழும்போது ஒவ்வொரு அடியிலும் பொய் தான் இருந்தது இல்லையா. நிறைய இடத்துல பொய் சொல்ல வேண்டியதா இருக்கும். அதனால பொய் சொல்லுவோம். சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய விரும்புகிறீர்கள் என்றால் அவை அனைத்தையும் விட வேண்டும் சொல்றாரு. ஆனா இப்போ நீங்க தேவதை ஆகணும், உயர்ந்த பதவி அடையணும்னா இந்த வேலையெல்லாம் விட்டுடுங்கன்ட்டாரு. சொர்க்கத்திற்கு நிறைய பேர் செல்வாங்க. ஆனா பாபாவை தெரிந்து கொண்டும் கூட பாவங்களை விநாசம் செய்யவில்லை என்றால் தண்டனைகளை அனுபவித்து கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டியிருக்கும் சொல்றாரு. எல்லாருமே சொர்க்கத்துக்கு தான் போவோம். இந்த ஞானம் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ எல்லாரும் சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. ஆனாலும் பாபாவை தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் பாவம் விநாசம் ஆகல, பாபாவை சரியா நினைக்கல, பாவம் விநாசம் ஆகலைன்னா தண்டனைகள் எல்லாம் அனுபவிச்சு கணக்கு வழக்குகள்லாம் முடிக்க வேண்டும். யாரு பிகேஸே முடிக்கணும்னு சொல்றாரு. அப்ப நான் பிகேஸும் அவங்க கணக்கு வழக்கு தண்டனை அனுபவிச்சு தான் முடிச்சுட்டு வராங்க. நம்மளும் பாபாவை நினைக்கல, ஒழுங்கா பாவத்தை விநாசம் பண்ணலன்னா நம்மளும் தண்டனை அனுபவிச்சுதான் கணக்கு வழக்குல முடிக்கணும்னு சொல்றாரு. பிறகு பதவியும் கூட மிக குறைவாக தான் கிடைக்கும் சொல்றாரு. புருஷோத்தம சங்கமயுகத்துல ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. ராஜ்யம் சத்தியுகத்திலோ கலியுகத்திலோ ஸ்தாபனை ஆக முடியாது. சொர்க்கத்துல எல்லாம் பாபா வந்து ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணல, இங்கதான் ஸ்தாபனை பண்றாரு. இங்க இந்த உடல்ல இருந்து யாரெல்லாம் எந்த அளவுக்கு முயற்சி பண்றாங்களோ, இது ஒரு மாதிரி எக்ஸாம் மாதிரி. இதுல பாஸ் ஆகுறவங்க அங்க நல்ல பதவி அடையறாங்க. இதுல ஃபெயில் ஆகுறவங்க திரேதா யுகம் போயிடுவாங்க. அவ்வளவுதான். பாபா இங்க 2 யுகத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு, சத்தியுகம் திரேதா யுகத்தை. ஏனென்றால் பாபா சத்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ வர்றதில்ல. பாபா எப்ப வர்றாரு? சங்கம யுகத்துலதான் வர்றாரு. இந்த யுகத்தை தான் புருஷோத்தம கல்யாணக்கார யுகம்னு சொல்லப்படுது. இது நன்மைக்கான யுகம்தான். இது தூய்மையற்ற பழைய உலகம் என்று இப்ப பாபா வந்து கூறியுள்ளார். நமக்கு சொல்லியிருக்கிறாருல, இது தூய்மையற்ற உலகம், இதையா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? தூர தேசத்தில் இருக்கக்கூடியவரின் கூட பாடப்பட்டுள்ளது. மாற்றானுடைய தேசத்துல தன்னுடைய குழந்தைகள் எங்கே கிடைப்பார்கள் பாபா கேக்குறாரு. பாருங்க, மாற்றான் தேசம், ராவணனுடைய தேசத்துல வந்து கடவுளுடைய குழந்தைகள் எங்க கிடைப்பாங்க? எல்லாம் மாற்றானுடைய குழந்தைகள் தானே கிடைப்பாங்க. அந்த மாதிரி அவருக்கு நல்ல குழந்தைகளா இருந்தவங்க கெட்டவங்கள தான் பாபாவுக்கு கிடைக்கிறாங்களே.
மாற்றானுடைய தேசத்துல மாற்றானுடைய குழந்தைகள் தான் கிடைக்கிறாங்க பாபாவுக்கு. பாவம், பாபா எப்படி நம்மளை அனுப்பிச்சு வச்சாரு சொர்க்கத்துக்கு. கடைசியில நம்ம ராவணனுடைய தேசத்துல வந்து ராவணன் மாதிரி மாறிட்டோம். நான் யாருக்குள் பிரவேசிக்கின்றேன் என்று அவர்களுக்கு நல்ல விதத்தில் புரிய வைக்கின்றேன். அப்புறம் குழந்தைகளுக்கு பாபாவே சொல்றாரு, நான் இந்த பிரம்மா உடல்ல வந்து அவதரிச்சு பிரவேசமாயி உங்களுக்கு உண்மையை சொல்றேன்னு சொல்றாரு. என்னுடைய அறிமுகத்தையும் கொடுக்கிறேன். மேலும் நான் யாருக்குள் பிரவேசிக்கின்றேனோ அவருக்கும் இது உங்களுடைய நிறைய பிறவிகளின் கடைசி பிறவி என்று கூட புரிய வைக்கின்றேன். பிரம்மா பாபாவுக்கே ஒன்றும் தெரியாது, அவருக்கே இவர் தான் புரிய வைக்கிறாரு, இது உன்னுடைய கடைசி பிறவி, நீ நிறைய பிறவி எடுத்து வந்திருக்கிறன்ட்டு. எவ்வளவு தெளிவாக இருக்கிறது, பாபா எவ்வளோ தெளிவாக புரிய வைக்கிறாரு. இப்போது இங்கே நீங்கள் முயற்சியாளரா இருக்கிறீங்க, சம்பூர்ண தூய்மையே கிடையாது. இப்ப யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது இல்லையா? யாருமே சம்பூர்ண தூய்மையாவே இல்லை. உடலால தூய்மையா இருந்தா கூட, சாப்பாடு குடித்தல்ல தூய்மையானா கூட, எண்ணம் சொல் செயல் தூய்மையாகவே இல்லை. நினைக்கிறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, செயல்ல ஒண்ணு, இப்படிதானே இருக்கிறோம் நம்ம. பாபா என்ன சொல்றாரோ அதுக்கு முரண்பாடா தானே பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா யாரும் எல்லாமே முயற்சியாளரா இருக்கிறோம். அதான் சொல்றாரு, சம்பூர்ண தூய்மையானவர்களை ஃபரிஸ்தா என்று சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் சம்பூர்ண தூய்மையாயிட்டாங்களோ அவங்க உடல்ல இருந்து விடுபட்டு அப்படியே ஃபரிஸ்தா மாதிரி பறந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா பாபா சொல்ற மாதிரி நடந்தா நம்ம உண்மையிலே பற்றுலாம் இல்லாம ஃபரிஸ்தா மாதிரி இருக்க முடியும். யார் தூய்மையாக இல்லையோ அவங்கள தூய்மையற்றவர்கள் தான் சொல்ல முடியும்னு சொல்றாரு. ஃபரிஸ்தாவாக ஆன பிறகு தேவதைகளாக ஆகின்றீர்கள். நம்ம எப்ப இந்த உடல்ல இருந்து விடுபட்டு ஃபரிஸ்தாவா பறந்து போயிட்டோமோ பாபா கிட்ட, அதுக்கப்புறம் அடுத்த பிறவில தேவதைகளா மாறிடுவோம்னு சொல்றாரு. சூட்சும வதனத்துல நீங்க சம்பூர்ண ஃபரிஸ்தாவை பார்க்கிறீங்க, அவர்களை ஃபரிஸ்தா என்று சொல்லப்படுகிறது. நம்ம ஃபரிஸ்தா சொரூபத்துல அப்படியே பறந்து போய் அனுபவம் பண்ணோம்னா சூட்சும வதனத்துல நிறைய ஃபரிஸ்தாக்கள் பார்க்க முடியும். அதுல நம்மளுடைய சொரூபமே கூட இருக்கும். சம்பூர்ண ஃபரிஸ்தாவை பார்க்கலாம், அது ரொம்ப அழகா இருக்கும். அது நம்மளுடைய சம்பூர்ண நிலை. அவங்கள வந்து ஃபரிஸ்தான்னு சொல்லப்படுதுன்னு சொல்றாரு. எனவே பாபா வந்து இப்ப புரிய வைக்கிறார், குழந்தைகளே ஒரு அல்லாவையே நினைவு செய்ய வேண்டும். ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க. அல்ஃபு என்றால் தந்தை, அவரை அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். பாபாவிடமிருந்து சொர்க்கத்தின் ஆசையும் கிடைக்கிறது என்பதை தந்தை இப்போ குழந்தைகள் இப்போது புரிந்து கொண்டுள்ளார்கள் பாபா சொல்றாரு. சொர்க்கத்தை எப்படி படைக்கின்றார்? கடவுள் வந்து எப்படி சொர்க்கத்தை படைக்கிறாரு? நினைவு யாத்திரை மூலமாகவும் இந்த ஞானத்தின் மூலமாகவும் தான் ஆகும் சொல்றாரு. எல்லாரும் கேக்குறாங்க, கடவுள் வந்து சொர்க்கத்தை எப்படி படைக்கிறாரு? எப்படி படைக்கிறாரு? நம்ம அவரை நினைக்கிறோமா? அப்புறம் இந்த ஞானத்தை படிக்கிறோமா? எந்த அளவுக்கு இந்த ஞானத்தை படுத்தி சொரூபத்துல படிச்சு சொரூபமா கொண்டு வரோமோ, எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தேவதையா மாறுறோம். இங்கேயே மாறுறோம். குணங்கள் சக்திகள்லாம் நிரம்பி நம்மளுடைய பழைய குணங்கள் அசுர குணங்கள்லாம் போய் தேவ குணங்கள் வருது. அப்ப எந்த அளவுக்கு தாரணை வருதோ அப்ப அந்த அளவுக்கு நம்ம தேவதையா மாறுறோம். இப்படிதான் பாபா சொர்க்கத்தை படைக்கிறாரு. அது வரிசை கிரமமா இருக்குது. ராஜா ராணி எல்லாம் வரிசை கிரமமா இருக்குன்னு சொல்றாரு. பக்தியில் ஞானமே இருப்பதில்லை பாபா சொல்றாரு. பக்தியில கொஞ்சம் கூட ஞானமே கிடையாது இல்லையா? கடவுள் யாருன்னே ஃபர்ஸ்ட் பக்தியில தெரியாது. நிறைய கடவுளை வழிபட்டுட்டு இருப்பாங்க. எல்லாருமே கடவுள் நினைச்சிட்டு இருப்பாங்க. தேவதைகளை கடவுளா நம்பிட்டு இருப்பாங்க. ஒரு நிமிஷம். பக்தியில தன்னை ஆத்மா என்று கூட அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. தன்னை சரீரம் நினைச்சுக்கிட்டு ஒரு சரீரத்தை தான் வழிபட்டுட்டு இருப்பாங்க. பக்தியில ஞானமே கிடையாது சொல்றாரு. ஒரு பாபா தான் பிராமணர்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். இப்போ ஒரு தந்தை தான் வந்து பிராமணர்கள்னா பிரம்மா வாய் வழி மூலமா வந்த பிகேஸ். அவங்க மனிதர்கள் தான், சாதாரண மனிதர்களா இருந்தவங்க அவங்க பிராமணரா சங்கமயுகத்துல மாறுறாங்க. அவங்களுக்கு வந்து ஞானத்தை கொடுக்கறாரு. இந்த ஞானம்னா நமக்கே தெரிஞ்ச ஞானமா? இல்ல இல்லையா? இது கடவுளே சொன்ன ஞானம் தான். பிராமணர்கள் குடுமி அல்லவா? இந்த பிராமணர்கள் உச்சி குடுமி. அவங்க அந்த பிராமணர்கள் தலையில குடுமி வச்சிருக்கிறாங்க இல்லையா? ஆனா இங்க நம்ம உச்சி குடுமி. நம்ம விஷக்கடல்ல முழுகும் போது பாபா வந்து புடிச்சு இழுக்கிறாரு, நம்மள குடுமியை தான் புடிச்சு இழுக்கிறாரு. அதனால நம்ம குடுமி அல்லவா? அந்த விராட ரூபத்துல நம்ம தான் உச்சி குடுமையா இருக்கிறோம்னு சொல்றாரு. இப்போது நீங்கள் பிராமணர்கள், பிறகு குட்டிக்கரணம் விளையாடுவீர்கள். இப்ப நம்ம பிராமணரா இருக்கிறோமா, அதுக்கப்புறம் பிராமணர்ல இருந்து தேவதையில இருந்து சத்திரியர், சத்திரில இருந்து திரும்ப பிராமணன். இதே மாதிரி வைஷ்ணவன், துவாபரயுகத்துல வைஷ்ணவர், அப்புறம் வைஷ்ணவர்ல இருந்து சூத்திரர்ல இருந்து திரும்ப பிராமணன். இந்த மாதிரி குட்டிக்கரண விளையாட்டு விளையாடுறீங்கன்றாரு. இதைதான் விராட ரூபம்ட்டு சொல்லப்படுது. விராட ரூபத்தை பிரம்மா விஷ்ணு சங்கருடையது என்று சொல்ல முடியாது சொல்றாரு. அது திரிமூர்த்தி சித்திரம் வந்து பிரம்மா விஷ்ணு சங்கர். விராட ரூபம்ன்றது இந்த பிராமணன், தேவதை, சத்திரியர், வைஷ்ணவர் எப்படி அந்த குறைஞ்சிட்டே வராங்க, அதை தான் வந்து விராட ரூபம்னு சொல்ல முடியும். அதில் பிராமணன் குடிமி இல்லை. ஆனா அதுல பிராமணனை காமிச்சிருக்க மாட்டாங்க. மற்றபடி இந்த தேவதை, சத்திரியர்,
அதுக்கப்புறம் வைஷ்ணவர் சூத்திரர்களுடைய சித்திரம் காண்பிக்கப்பட்டிருக்கும். பாபா பிரம்மாவின் உடலில் தான் வராரு என்பதை யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை. எந்த ஒரு சாஸ்திரத்திலையும் பிரம்மா உடல்ல சிவன் வராருன்ட்டு காட்டல. ஒரு வயோதிகர் உடல்ல அவதரிக்கிறேன்ட்டு கீதையில சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அது பிரம்மான்றது குறிப்பிடப்படல. அதனால பிரம்மா உடல்ல வராருன்றது யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை. பிராமண குலம் தான் சர்வோத்தம குலமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது பாபா நமக்கு படிப்பிக்கின்றார். கடவுளே நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. பாபா சூத்திரர்களெல்லாம் படிப்பிக்க மாட்டார் அல்லவா? அந்த கலியுகத்துல சாதாரணமா சாப்பிட்டுக்கிட்டு உறங்கிட்டு சாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கிற சூத்திரர்கள் அவங்களுக்கெல்லாம் சொல்லி தர மாட்டார் இல்லையா? யார் இங்க பிகே ஆகுறாங்களோ, இந்த கடவுள் வந்திருக்கிறான்றத நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் சொல்லி கொடுப்பாரு இல்லையா? பிராமணர்களுக்கு தான் இப்போது சொல்லி கொடுக்குறாரு. படிப்பிப்பதற்கு நேரம் பிடிக்கிறது. ஆனாலும் இங்க வந்தாலும் எல்லாரும் ஒரேடியா மாறுறதில்ல. அவங்க படிக்க வைக்கிறதுக்கு நேரம் பிடிக்குது சொல்லி சொல்றாரு. ராஜ்யம் கூட இப்ப ஸ்தாபனை ஆகணும். இங்க ராஜ்யமே ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. ராஜா, ராணி, பிரஜைகள், வேலைக்காரன், வேலைக்காரி எல்லாருமே இப்ப உருவாயிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த புருஷோத்தமர்களாக ஆகுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த உத்தமமான ஆத்மாக்களா ஆக சொல்றாரு. புதிய உலகத்தை படைப்பது யார்? பாபா தான் படைக்கிறார். இந்த ஒரு இந்த பழைய உலகத்தை புதுசா மாத்துறதே ஒரு மனுஷனால முடியுமா? கடவுள் தானே. கடவுள் தான் படைக்க வந்திருக்காரு. இதை மறக்காதீர்கள் சொல்லி சொல்றாரு. உங்க புது உலகத்தையே சொர்க்கத்தையே உருவாக்கிட்டு இருக்கிறது கடவுள்ன்றத மறக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. மாயை உங்களை மறக்க செய்கிறது. ஆனாலும் பாருங்க, நாள் முழுதும் அந்த சாதாரண விஷயத்துலதான் நம்ம புத்தி போகுது. மாயா நம்மளை மறக்க செய்யுதுன்னு சொல்லி சொல்றாரு. அதனுடைய வேலையே இதுதான் ஆகும். மாயா நம்மளை இழுத்துட்டு போகும். அதோட வேலையே இதுதான். பாபா சொல்றாரு, ஞானத்தில் அந்த அளவுக்கு குறுக்கிடுவதில்லை. ஆனா முரளி கேட்கும்போது மாயா வராது. ஆனா பாபா நினைக்கலான்னு உட்காரும் போதுதான் மாயா வரும்னு சொல்லி சொல்றாரு. நினைவில் தான் மாயா தடை செய்கிறது. ஆத்மாவில் நிறைய குப்பைகள் நிறைந்திருக்கிறது. ஆத்மால பாருங்களேன், 63 ஜென்ம குப்பைகள் இருக்குது. நிறைய விஷயம். அது இந்த ஜென்மத்திலே நமக்குள்ளார ஆத்மால நிறைய குப்பைகள் நிறைந்திருக்கிறது. அதை பாபாவின் நினைவு அன்றி சுத்தமாக முடியாது சொல்லி சொல்றாரு. பாபாவை நினைக்காம ஆத்மால இருக்கிற குப்பைய தூய்மை பண்ண முடியாது. வீட்டுல இருக்கிற குப்பைய தொடப்பம் வச்சு பெருக்கிறோம்ல, ஆனா இந்த ஆத்மால இருக்கிற குப்பையை நம்மளால பெருக்க முடியல பாருங்க. அது பாபா நினைச்சாதான் சுத்தமாகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. யோகம் என்ற வார்த்தையினால் குழந்தைகள் குழம்புகிறார்கள். யோகா, ராஜயோகம், வாங்க யோகா பண்ணலான்னு சொன்னா குழம்பி போயிடுறாங்கன்றாரு. பாபா எங்களுக்கு யோகம் ஈடுபடவில்லை என்று சொல்கிறார்கள். பாபா எங்களுக்கு யோகா வரமாட்டதுன்னு சொல்றாங்க. உண்மையில் யோகம் என்ற வார்த்தையே அந்த ஹடயோகிகளுடையது சொல்லி பாபா சொல்றாரு. ஹடயோகிகள் தான் அந்த யோகம்லாம் கத்து கொடுக்குறாங்க. வாசி யோகம், மூச்சு பயிற்சி, அந்த கால் கையெல்லாம் அசைக்கிறது, விதவிதமான அந்த ஆசனங்கள்லாம் போடுறது, இதெல்லாம் ஹடயோகிகள் பண்ற வேலை. பிரம்மத்தோடு யோகம் ஈடுபடுத்த வேண்டும் என்று சன்னியாசிகள் கூட கூறுகிறார்கள். பிரம்ம தத்துவன்றது மிக பறந்து விரிந்ததாகும். எப்படி இங்க ஆகாய தத்துவங்கள்லாம் இருக்குது இல்லையா? ஆகாயம், நட்சத்திரங்கள்லாம் தெரியுதுல, அது போல பிரம்ம தத்துவத்துல கூட சிறிய சிறிய நட்சத்திரங்களைப் போல ஆத்மாக்கள் தான் இருக்கின்றன சொல்லி சொல்றாரு. பிரம்மன்றது ஒரு தத்துவம். அங்க ஆத்மாக்கள் வசிக்கிற இடம். அங்கதான் நானும் இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அது ஆகாயத்தையும் கடந்ததாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஆகாயத்தெல்லாம் கடந்துதான் பிரம்மலோகமே இருக்குது. அங்கே சூரிய சந்திரன் கூட கிடையாது. அதோட ஒளி கூட அங்க கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. இங்க பூமி கிட்டதான் ஆகாயம், அந்த சூரிய சந்திரன்லாம் இருக்குது. அதனால்தான் பகல் இரவுலாம் வருது. ஆனா இந்த பிரம்ம தத்துவம் பாபா வசிக்கிற இடம், நம்ம ஆத்மாக்கள் வசிக்கிற இடம் இந்த சூரிய சந்திரன்லாம் கடந்து ஆகாயத்துல கடந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. என்றால் நீங்கள் எவ்வளவு சிறிய சிறிய ராக்கெட்டுகளாக இருக்கிறீர்கள் பாருங்க. அப்ப உண்மையிலேயே உங்க சொரூபம் என்ன? இந்த உடம்பா நீங்க சிறிய சிறிய ராக்கெட் மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றார். ஆகையினால் தான் பாபா சொல்றார், முதலில் ஆத்மாவின் ஞானத்தை கொடுக்க வேண்டும். முதல்ல நம்ம யாரு, நான் யார், நான் யாருன்னு தானே எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நான் ஆத்மா என்ற ஞானத்தை கொடுங்க. அந்த ஆத்மா எப்படி இருக்குது, எங்க இருக்குது, அதெல்லாம் சொல்லி கொடுங்க. அதை ஒரு பகவான் தான் கொடுக்க முடியும். ஆனா இந்த ஞானத்தை இது வரைக்கும் யாருமே சொல்லி கொடுக்கல. கடவுள் தான் சொல்லி கொடுத்தாரு. பகவானை மட்டும் தெரிந்திருக்கவில்லை என்பது கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. பகவானை மட்டும் தெரிஞ்சுக்கலன்னுலாம் கிடையாது. ஆனால் ஆத்மாவையும் கூட தெரிஞ்சிருக்கவில்லை. பாருங்க, முழு உலகத்திலையும் கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கலன்னு மட்டும் கிடையாது, தன்னை யாருன்னே புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க. ஆத்மா எப்படி இருக்குதுன்னு கூட தெரியாம இருக்கிறாங்க. இவ்வளவு சிறிய ஆத்மாவுல 84 பிறவி சக்கரங்களின் அழிவற்ற நடிப்பு நிறைந்திருக்கிறது. இதைதான் இயற்கை என்று சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க சொல்றாங்க பாருங்க, இது இயற்கைன்ட்டு உலகத்தவர் சொல்றாங்க. இங்க கடவுளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எல்லாம் இயற்கைன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பாபா சொல்றாரு, இந்த சின்ன ஆத்மால 84 பிறவி சக்கரங்களுடைய அழிவற்ற நடிப்பு நிறைஞ்சிருக்கு பாருங்க. சத்தியுகத்துல இருந்து தேவதையா நடிச்சது, அப்புறம்
சத்திரியரா நடிச்சது, அதுக்கப்புறம் வைஷ்ணவரா நடிச்சது, எத்தனை எத்தனை பிறவிகள் நடிச்சு வந்திருக்கு இந்த ஆத்மா. இதுதான் இயற்கைன்னு சொல்லி சொல்றார் பாபா. வேற ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆத்மா 84 பிறவியின் சக்கரத்தை இப்ப சுற்றி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இது கூட நாடகத்துல பதிவாயிருக்குது. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த 84 பிறவி சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்குது. இது கூட நாடகத்துல பதிவாயிருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உலகம் அழிவற்றது, ஒருபோதும் விநாசமே அடைவதில்லை. இந்த உலகம் ஃபுல்லா அழிஞ்சிடும் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒருபோதும் இந்த உலகம் ஃபுல்லா விநாசம் ஆகாது. அவர்கள் பெரிய பிரளயம் நடப்பதாகவும் பிறகு கிருஷ்ணர் விரலை சூப்பிக் கொண்டு ஆளிலை மீது வருவதாகவும் காட்டுகின்றார்கள். அந்த பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லுவாங்க, பெரிய பிரளயம் நடந்து உலகமே அழிஞ்சிட்டு ஒரு சின்ன ஆளிலையில கிருஷ்ணர் விரலை சுப்பிட்டு வந்தாருன்னு காமிச்சிருக்காங்க. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கிறதா என்ன? பாபா சொல்றாரு, அது மாதிரி ஒரு ஆளிலையில போய் ஒரு குழந்தை மிதந்துட்டு வருமா? அப்பா அம்மா இல்லாம ஒரு குழந்தை எப்படி இருக்கும்? அந்த மாதிரிலாம் நடக்குமா? ஒரு தண்ணியில அப்படியே கடல்ல ஒரு இலையில ஒரு சின்ன குழந்தை அது எப்படி வாழும்? எப்படி அது அது என்ன எப்படி சாப்பிடும்? அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறது இல்ல. இந்த மாதிரி மொட்டையா சொன்னா நம்புறதா? இது விதிக்கு புறம்பானதாகும் சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு குழந்தை எப்படி வரும்? அது மாதிரிலாம் நடக்குமா? இது விதிக்கு புறம்பானதாகும். மகா பிரளயம் ஒருபோதும் நடப்பதில்லை. பாபா சொல்றாரு, மகா பிரளயம் ஒருபோதும் நடக்காது, ஃபுல்லா அழியாது. கடைசியா விநாசம் நடக்கும். எல்லா கண்டங்களும் தண்ணிக்குள்ள போகும். பாரத கண்டம் மட்டும் ஆளிலை ஷேப்ல மாறிடும். அந்த ஆள் இலை ஷேப்ல இந்தியா ஆளிலை ஷேப்ல பாரதம் மாறிடும். அது பேர் பாரதம் ஆயிடும். அங்கதான் கிருஷ்ணர் பிறக்கிறாரு. அங்க ஆளுங்களே இல்லாமலாம் ஆக மாட்டாங்க, எல்லாரும் தான் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உலகம் மாறி சொர்க்கமா மாறிடும். அங்க கிருஷ்ணர் பொறப்பாரு. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையும் அநேக தர்மங்களின் விநாசமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பாபா சொல்றாரு, நீங்க நம்பினாலும் நம்பாட்டினாலும் இப்பயே நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு தர்மத்தோட ஸ்தாபனை நடந்துட்டு இருக்குது, அநேக தர்மங்களோட விநாசம் கூட இப்ப நடந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இந்த சமயத்தில் 3 முக்கியமான தர்மங்கள் தான் இருக்குது. இது கல்யாணக்காரி சங்கம யுகமாகும்னு சொல்லி சொல்றாரு. இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் இதானே இருக்கு. 3 முக்கியமான தர்மங்கள் இருக்கு. இது இது ரொம்ப நன்மை செய்யக்கூடிய சங்கமயுகமாகும். பழைய உலகம் மற்றும் புதிய உலகத்திற்கு இடையில இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. பழைய உலகம் எப்படி இருக்கும், புதிய உலகம் எப்படி இருக்கும்? பழைய உலகம் இரவு, புதிய உலகம் பகல். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இதான்னு சொல்லி சொல்றாரு. நேற்று புதிய உலகமா இருந்தது, இன்று பழையசா ஆயிடுச்சு. பாபா பொறுத்த வரைக்கும் நேத்து சொர்க்கம், இன்னைக்கு நரகம். நம்மளை பொறுத்த வரைக்கும் 2500 வருஷம் நம்ம சொர்க்கத்துல இருந்தோம், 2500 வருஷம் நம்ம நரகத்துல இருந்தோம். நம்ம அப்படி சொல்லுவோம். பாபா பிரம்மாவின் இரவு ஒரு கல்பம் பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு. அப்படியே ஒரு நாள் மாதிரி பாபா சொல்லுவாரு. நேத்து தான் நீங்க அங்க இருந்தீங்க, இன்னைக்கு என்ன இப்படி ஆயிட்டீங்கன்னு சொல்லி பாபா கேட்பாரு. பாபா பொறுத்த வரைக்கும் அவர் எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால அவரை பொறுத்த வரைக்கும் 2500 வருஷம் ஒரு நாள் மாதிரி. நேத்து நீங்க சொர்க்கத்துல இருந்தீங்க, இன்னைக்கு இங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. நேற்றைய உலகத்தில் என்ன இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்ப நமக்கு புரிஞ்சிட்டு போச்சு இல்லையா? நேற்றைய உலகம் புது உலகமா இருந்தது, சொர்க்கமா இருந்தது. அங்க நம்ம நடிச்சோம். யார் எந்த தர்மத்தர்களாக இருக்கிறார்களோ அந்த தர்மத்தின் ஸ்தாபனையை தான் செய்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப இந்து தர்மத்துல இருக்கிறவங்க ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க, அவங்க அவங்க தர்மத்தை தான் ஸ்தாபனை பண்ணுவாங்க. அது சிவனே சொல்லி கொடுக்குறாரு. அப்ப புத்த தர்மத்துல இருக்கிறவங்க புத்த தர்மத்தை ஸ்தாபனம், புத்தர் புத்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவாரு. அந்த மாதிரி யார் எந்த தர்மத்துல இருக்கிறாங்களோ அவங்க அந்த தர்மத்தை தான் ஸ்தாபனம் செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர்களில் ஒருவர் தான் வருகிறார், நிறைய பேர் இருப்பதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு மெதுமெதுவாக வளர்ச்சி அடைகிறது. முதல்ல இப்ராஹிம் வராரு, ஒருவர் தான் வராரு. நிறைய பேர் வர்றதில்லை அந்த தர்மத்துல இருந்து. அப்புறம் மற்றவர்கள்லாம் நிறைய பேர் வராங்க. ஒவ்வொரு தர்மத்துக்கும் இதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வராங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் வராங்க, மேல இருந்து தான் வராங்க. மெதுவா வளர்ச்சி அடையுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் சூட்சுமமான விஷயம், இதெல்லாம் நமக்கு முன்னாடி தெரியாது. இப்பதான் இது எல்லாமே பாபா சொல்லிதான் தெரியுது. குழந்தைகளாகிய உங்களுக்கு வேற எந்த கஷ்டமே பாபா கொடுக்கறது இல்ல. பாபா சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன கஷ்டம் கொடுக்குறேன்? குழந்தைகளுக்கு எப்படி கஷ்டத்தை கொடுப்பேன்? மிகவும் அன்பான அன்பான தந்தை அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. அப்பா போய் குழந்தைங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரா? எவ்வளவு அன்பான தந்தை, ஆஸ்தி கூட கொடுக்கிறாரு. நான் உங்களுடைய சத்கதியை வழங்கும் வள்ளல்.
நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்கும் வள்ளல் நான் சொல்லி சொல்றாரு. என் ஒருவனை தான் நினைவு செய்கிறார்கள். உலகமே என்னதான் நினைக்குது. கஷ்ட காலத்துல என்னதான் கூப்பிடுறாங்க இல்லையா? ஓ கடவுளே எங்க இருக்கிறீங்க? என்னை காப்பாத்துங்க. பக்தி மார்க்கத்துல என்ன செய்து விட்டார்கள்? என்னை எவ்வளவு திட்டினார்கள். இந்த கடவுள் தான் குழந்தைய கொடுத்தாரு, எடுத்துக்கிட்டாரு. இந்த கடவுள் என்ன கண்ணு இருக்குதா இல்லையா இவருக்கு? எவ்வளவு திட்டி இருக்கிறீங்க என்ன? சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க. நேத்து கூட சொன்னார்ல, நீங்க தான் என்ன அதிகமா நிந்தனை பண்ணிட்டீங்க. பாபா சொல்றாரு, கடவுள் ஒருவரே என்று சொல்கிறார்கள். சிருஷ்டி சக்கரம் ஒன்றுதான் ஆகும். ஆகாயத்தில் வேறொரு உலகம் இருக்கிறது என்பதே கிடையாது. பாபா சொல்றாரு, கடவுள் ஒருவர் தானே பாருங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ட்டு. சிருஷ்டி சக்கரம் கூட பாபா சொல்றாரு ஒன்றுதான், வேற ஒரு உலகமே கிடையாது. ஆகாயத்துல கூட ஒரே உலகம்தான் இருக்குது. எர்த்து ஒண்ணுதான். வேற எந்த கிரகத்துக்கு போனாலும் உங்களால உயிர் வாழ முடியாது. உயிர் வாழக்கூடிய தகுதி உலகத்துலதான் இருக்குது. ஒரே உலகம்தான் இருக்குது. ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நட்சத்திரங்களிலும் உலகம் இருக்கிறது என்றும் கீழேயும் உலகம் இருக்கிறது என்றும் மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும். பக்தியில நம்ம என்ன நினைச்சிட்டோம்? மேல ஆகாயத்துல சொர்க்கம் இருக்கு, கீழே பூமிக்கு அடியில நரகம் இருக்குது, இப்படி எல்லாம் நினைச்சிட்டோம் இல்லையா? ஆனா உண்மையில ஆகாயத்துல நட்சத்திரம் தான் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துலயும் உலகம் இருக்குதுன்ட்டு நினைச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி பூமிக்கு அடியில ஒரு உலகம் இருக்குதுன்னுலாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் சொல்லி சொல்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஒருவரே ஆவார். ஆனா கடவுள் ஒருத்தர் தான். உலகமே தேடுற கடவுள் ஒருத்தர் தான். எல்லாரும் ஏத்துக்கிற கடவுள் ஒருத்தர் தான். முழு உலகத்தின் ஆத்மாக்களும் உங்களுக்குள் கோர்க்கப்பட்டுள்ளது என்றும் சொல்கிறார்கள். பாருங்க, இப்போ வந்து நம்ம ஒரு மாலை இருக்குது. அந்த மாலையில எல்லா ஆத்மாக்களும் கோர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு மாலை போன்றதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இதனை எல்லையற்ற ருத்ர மாலை என்று கூட சொல்லலாம். ருத்ர மாலைன்னா ருத்ரனுடைய மாலை. சிவபாபா அவருடைய குழந்தைகள், அதுதான் மாலை. அப்ப முழு உலகமே அந்த மாலை ஆயிடும். அது எல்லையற்ற மாலைன்னு சொல்லி சொல்றாரு. நூலில் கட்டப்பட்டுள்ளது. இப்ப எல்லாமே கடவுளுடைய கட்டுப்பாட்டுலதான் நம்ம பொம்மை மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறோம். அப்போ அது நூலில் கட்டப்பட்டுள்ளது சொல்லி சொல்றாரு. பாடுகிறார்கள், ஆனால் எதையுமே புரிஞ்சு கொள்வதில்லை. எல்லா பாட்டும் பக்தி மார்க்கத்துல பாடுறோம், ஆனா புரிஞ்சுக்கிறது இல்ல சொல்லி சொல்றாரு. குழந்தைகளே, நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் கொடுப்பதில்லை என்று பாபா வந்து புரிய வைக்கின்றார். திரும்ப திரும்ப சொல்றாரு, உங்களுக்கு நான் கொஞ்சம் கூட கஷ்டம் கொடுக்கறது இல்ல. நீங்களே தான் உங்க தலையில மண்ணவாரி போட்டுக்கிறீங்க. நீங்க கர்மா பண்ணிட்டு நீங்களே மாட்டிட்டு முழிக்கிறீங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் கொடுக்கறது இல்ல சொல்லி சொல்றாரு. யார் முதல்ல பக்தி செய்யறாங்களோ அவங்க தான் ஞானத்துல கூட வேகமா போவாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டுள்ளது. பக்தி அதிகமாக செய்திருந்தால் பலனும் அவர்களுக்கு அதிகம் கிடைக்க வேண்டும் அல்லவா? சொல்லியிருக்காருல, பிரம்மா பாபா தான் என்னை அதிகமா தேடினாரு, அதிகமா பக்தி பண்ணாரு, அதனாலதான் அவர் உடல்ல நான் வந்தேன்ட்டு ஒரு நாள் சொன்னார்ல. அப்ப எந்த அளவுக்கு தீவிரமா பக்தி செய்யறாங்களோ அதோட பலன் கூட பாபா வந்து அவங்களுக்கு அதிகமா கொடுக்கணும். அது கூட டிராமால இருக்கு. அதனால அவங்களுக்கு ராஜ பதவி கொடுக்குறாரு, லட்சுமி நாராயணன் ஆக்குறாரு. அதனாலதான் பிரம்மா பாபா நாராயணன் ஆனாரு. அப்ப பக்தி அதிகமா செஞ்சவங்க தான் இந்த ஞானத்துல கூட வேகமா போவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பக்தியின் பலனை பகவான் கொடுக்கின்றார் என்று கூறுகிறார்கள். பக்தியின் பலனை கூட கடவுளே வந்து கொடுக்கிறான்னு கூட சொல்றாங்க. அவர் ஞான கடல் ஆவார். பகவான் வந்து ஞான கடல் ஆவார். எனவே ஞானத்தின் மூலம்தான் பலனை கொடுப்பார் அல்லவா? அப்ப பலன் எப்படி கிடைக்குது? பக்தியோட பலன் கிடைக்குது. எப்படி கிடைக்குது? இந்த ஞானம் தான் பக்தியோட பலன். ஞானத்தின் மூலம் தான் நமக்கு பலனை கொடுக்கிறாரு இல்லையா? அறிவு புகட்டுறாரு. குழந்தைகளே, நீங்க இந்த உடல் இல்ல, நீங்க ஆத்மான்னு நினைச்சு என்ன நினைச்சாலே உங்களுக்கு சக்தி கிடைச்சிரும். பழையபடி நீங்க ராஜாவாயிடுவீங்கன்னு சொல்லி நமக்கு பலனை கொடுக்க வந்திருக்கிறாரு, சக்தி கொடுக்கிறாரு. பக்தியில் பலனை பற்றி யாருக்குமே தெரியவதில்லை. பக்தியில பாருங்க, என்ன பலன்? பக்தி பண்ணா என்ன கிடைக்கும்? கோயில் கோயிலா போய் மலை மேல ஏறி ஏறி என்னென்னமோ செய்யறோம். இதனால என்ன பலன்னே தெரியாம போயிட்டு இருக்கிறாங்க. அற்ப காலத்துக்கு போறாங்க, ஏதோ கொஞ்ச நேரம் அற்ப கால அமைதி அனுபவம் ஆகுது. உடனே வீட்டுக்கு வந்து பழையபடி சண்டை சச்சரவு பிரச்சனை. எந்த ஒரு என்னது, திரும்ப அவங்க வாழ்க்கையில துக்கம்தான். அந்த துக்கத்திலேயே தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. திரும்ப போறாங்க வேற கோயிலுக்கு. எங்க போனாலும் எந்த ஒரு இதுவுமே இல்லையாது. ஆனாலும் அவங்க வந்து பக்தியின் பலன் என்னன்னு கூட தெரிஞ்சுக்கிறதுல. ஆனா பாபா சொல்றாரு, பக்தியோட பலன் உண்மையிலே ஞானமாகும். யாரு பக்தி முடிச்சுட்டு வராங்களோ அவங்க கண்டிப்பா இங்க வந்து ஞானம் அடைவாங்க. கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் சொல்லி சொல்றாரு. அதன் மூலம் சொர்க்கத்தின் ஆசி சுகம் கிடைக்கிறது. கடவுள் கிடைச்சிட்டாருன்னா அப்பா தான் கடவுள்ன்ட்டு புரிஞ்சுக்கிறோம். அங்க தேடி இங்க தேடி கடைசியில ஆத்மா நானு, என்னுடைய அப்பா பரமாத்மான்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு அப்ப அப்பா கடவுள்னா அவரோட ஆஸ்தி நமக்கு தானே. அப்ப சொர்க்கத்தையே உருவாக்குற அல்லாஹ் ஹெவனை படைச்சாரு, காட்ஃபாதர் ஹெவனை படைச்சாருன்ட்டு சொல்லிக்கிறாங்க மற்ற தர்மத்திலாம். நம்ம தர்மத்திலையும்
வைகுண்ட வைகுண்ட ஏகாதசி எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க, வைகுண்ட பதவி அடைந்தாருன்ட்டு. அப்ப சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குதானே, அதை யாரு வந்து ஸ்தாபனை பண்ணுவாங்க? சாதாரண மனுஷன் ஸ்தாபனை பண்ணுவாரா? கடவுள் தானே ஸ்தாபனை பண்ணுவாரு. அப்ப பக்தி பண்றது எதுக்காக? கடவுளை தேடி அலைஞ்சோம், கடவுள் கிடைச்சிட்டாரு. அப்ப அவர் என்ன கொடுப்பாரு? சொர்க்கத்தினுடைய ஆசைய கொடுக்கிறாரு. அந்த சுகம்தான் கிடைக்கிறது சொல்லி சொல்றாரு. எனவே இப்போது பலன் கொடுக்கிறார். அதாவது நரகவாசிலிருந்து சொர்க்கவாசிகளாக ஒரு பாபா தான் வந்து நம்மளை மாற்றுகின்றார். ராவணனை பற்றியும் யாருக்குமே தெரியவில்லை சொல்லி பாபா சொல்றார். இந்த ராவணன் கூட இந்த மாதிரி ஒரு காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரன்றது நம்மளை வந்து வீணாக்கின மாயா. இது ஒரு ராவணன். இது நம்மளை வந்து உடல் உணர்வுல கொண்டு வந்து நம்மளை நிறைய நம்ம ஆத்மாவுடைய சக்தியை இழக்க வச்சிருச்சுன்றது கூட புரிஞ்சிக்கவே இல்லை யாருமே. ராவணனை பற்றி கூட யாருக்குமே தெரியாது சொல்லி சொல்றாரு. இது பழைய உலகம் என்றும் சொல்கிறார்கள். ஆனா இது களி முத்திருச்சு, இது ஒண்ணும் செட் ஆகாது, இந்த உலகம் இப்படியே போனா அழிஞ்சிரும், இந்த உலகம் அழிஞ்சா பரவாயில்ல அப்படி கூட சொல்றாங்க நிறைய பேர். இது ஏங்க இந்த உலகமே தேவையில்ல, மோசமா இருக்கு, இது எப்ப அழியும்னு சொல்லி கேக்குறாங்க. எப்போதுல இருந்து பழையது அந்த கணக்கை கூட போட முடியாது. அவங்களுக்கு வந்து இந்த உலகம் எப்போல இருந்து பழைய ஆச்சுன்னு கூட தெரியாது. பாபா மனித சிருஷ்டி எனும் மரத்தின் விதை ரூபமாக இருக்கிறார். இப்ப கடவுளே வந்து அவர் யாருன்னு நம்ம தேடிட்டு இருந்தோம், ஆனா அவரு இந்த மனிதர் சிருஷ்டியோட மரத்தினுடைய விதையா அவர் தான் இருக்கிறாரு. அவர் தான் நம்ம இந்த மரத்தினுடைய விதையே. அவருடைய குணங்கள் தான் நம்மளுடைய குணங்கள். ஆனா அது எப்படி மாறுச்சு? இந்த ராவணன் வந்து மாத்திருச்சு. சத்தியமானவராக இருக்கின்றார். சத்தியம், சிவம், சுந்தரம் சொல்றோம் இல்லையா? அப்ப சத்தியமானவரா இருக்கிறாரு. அது ஒருபோதும் அழிவதில்லை. இதனை தலைகீழான மரம் என்று சொல்லப்படுகிறது சொல்லி சொல்றாரு. கல்பவிருட்ச மரம் எப்பயுமே அழியாது, அது மனித சிருஷ்டி மரம். ஆனா இதை தலைக்கீழான மரம்னு சொல்லப்படுது சொல்லி சொல்றாரு. ஏன்னா பாபா வந்து விதையா மேல இருக்கிறாரு, மரமா நம்ம எல்லாரும் கீழே இருக்கிறோம். மரத்தினுடைய இலைகள், இலை, அந்த கிளை எல்லாமே கீழே வருது. தலைக்கீழான மரம் மாதிரி பரந்தாமத்துல நம்ம இருக்கிறோம். பாபா மேல இருக்கிறாரு. ஆத்மாக்கள் பாபாவை மேலே பார்த்து அழைக்கின்றன. இப்ப நம்ம தானே மேல பார்த்து பாபா பார்த்து கூப்பிடுறோம், நம்மளா கீழே இருக்கிறோம்னு சொல்றாரு. சரீரத்தை அழைக்க முடியாது அல்லவா? சரீரத்தெல்லாம் நம்ம கூப்பிட முடியாது. ஆத்மாவை தான் கூப்பிடுறோம், பரமாத்மாவை கூப்பிடுறோம். ஆத்மா ஒரு சரீரத்துல இருந்து விடுபட்டு மற்றொன்றில் சென்று விடுகிறது. மரணம் வரும்போது நம்ம போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம அழுதுட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலே அந்த ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு வேற ஒரு சரீரத்துக்கு போயிடுது. எப்படி பாம்பு தோலை உரிக்குதோ அந்த மாதிரி ஆத்மா துண்டிக்கப்படுவதும் இல்லை, வளருவதும் இல்லை, ஒருபோதும் மரணமே அடைவதில்லை. ஆத்மாவை கத்தியால வெட்ட முடியாது, ஆத்மா வளராது, ஆத்மா ஒருபோதும் செத்து போகாது, ஆத்மா அழிவற்றது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு விளையாட்டு, இது சும்மா ஒரு கார்ட்டூன் ஷோ மாதிரி நீங்க நடிச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, இது ஒரு டிராமா. இந்த உடலை விட்டு வெளில வந்தாதான் உங்களுக்கு தெரியும், ஐயோ இது ஒரு நடிப்பா, நம்ம இதை போய் உண்மைன்னு நம்பிட்டு இருந்தோமேன்னு சொல்லி அப்பதான் நமக்கே தெரியும். இது மாதிரி பல பிறவி நம்ம உடலை விட்டு வெளில வந்து ஐயோ நம்ம நடிப்பா இது அப்படின்ட்டு நிறைய தடவை நம்ம பார்த்துருக்குறோம். இது ஒரு விளையாட்டு உருவாக்கப்பட்டது சொல்லி பாபா சொல்றாரு. முழு விளையாட்டின் முதல் இடை கடைசின் ரகசியத்தை இப்ப பாபா வந்து சொல்றாரு. உடல்ல இருந்தே நம்ம இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. உடலை விட்டு வெளியே போய் தெரிஞ்சுக்கிறது வேற, அது வேஸ்ட். உடலை விட்டு வெளியே தெரிஞ்சுக்கிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. உடல்ல இருந்துகிட்டே இந்த நாடகம், நம்ம இது ஒரு நாடகம், சிருஷ்டின்றது ஒரு நாடகம், அதுல நம்ம நடிக்கிறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடிக்கிறோம் பாருங்க, அது ரொம்ப உயர்ந்த பதவி. அப்பதான் வந்து அது வந்து உயர்ந்த ரகசியத்தை நம்ம இந்த உடல்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாபா சொல்றாரு, ஆஸ்திகர்களாகவும் மாற்றியுள்ளார். இப்ப நம்மள கடவுளுடைய ஆஸ்திக்கு அதிகாரியா ஆக்கிட்டாரு. லட்சுமி நாராயணிடத்தில் இந்த ஞானமே இல்லை என்பதையும் கூறியுள்ளார். ஆனா தேவதை ஆயிட்டா நமக்கு இந்த ஞானம் எல்லாம் மறந்து போயிடும். அந்த தேவதைகளா நடிச்ச லட்சுமி நாராயணுக்கே இந்த ஞானம் கிடையாது. அதாவது இந்த மாதிரி இந்த சிருஷ்டி வந்து ஒரு நாடகம், அதுலலாம் நம்ம நடிகர்கள், நம்ம லட்சுமி நாராயணா நடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம சத்தியுகத்துல இருக்கிறோம், அப்புறம் நம்ம திரேதாயுகத்துக்கு போயிடுவோம், அப்புறம் அப்படியே இறங்கி நம்ம துவாபர யுகத்துல வந்து சாதாரணமா சாதாரண மனுஷன் ஆயிடுவோம். அப்புறம் கலியுகத்துக்கு வந்து நம்ம அது ரொம்ப மோசமாயிடுவோம். அப்புறம் திரும்ப நம்மளை சிவனே வந்து நம்மளை மாத்துவாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. லட்சுமி நாராயணுக்கு இந்த விஷயமே ஞானமே கிடையாது சொல்லி சொல்றாரு. அங்கே ஆஸ்திகர் நாஸ்திகர் பற்றிய ஞானமும் இருப்பதில்லை. சொர்க்கத்துல ஆஸ்திகர் நாஸ்திகர் பற்றிய ஞானம் எல்லாம் இருக்காது. இந்த சமயத்தில் பாபா தான் எல்லா அர்த்தத்தையும் வந்து புரிய வைக்கின்றார். யார் பாபாவையோ படிப்பினுடைய முதலிடை கடைசியை பற்றிய கால அளவையோ தெரிந்திருக்கவில்லையோ அவர்களை நாஸ்திகர்கள் என்று சொல்லப்படுகிறது. யார் பாபா ஒத்துக்கலையோ, பாபா சொல்ற ஞானத்தை
முதல் இடைக்கடை ரகசியத்தை கால அளவெல்லாம் புரிஞ்சுக்கலையோ அவங்க நாஸ்திகர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சமயத்தில் நீங்க ஆஸ்திகர்களாக ஆகியிருக்கிறீங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுட்டோம் இல்லையா? அங்க இந்த விஷயங்களே இல்லை. சொர்க்கத்துல இந்த விஷயங்கள்லாம் இல்லை. இது ஒரு விளையாட்டு அல்லவா? ஒரு வினாடியில் நடந்த ஒரு விஷயம் அடுத்த வினாடியில் நடக்கிறதே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது நடக்காது இல்லை. அப்போ ஒரே ஒரே எப்படி இருக்குது, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது நாடகம். ஒவ்வொரு நொடியும் அப்படியே வந்து ஒரு நொடி இன்னொரு நொடி மாதிரி இருக்க மாட்டுது. விதவிதமா நடிச்சிட்டு இருக்கிறோம். இது ஒரு விளையாட்டுன்றாரு. நாடகம் டிக் டிக் என்று சென்று கொண்டே இருக்கிறது சொல்லி சொல்றாரு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது இந்த நாடகம். எது கடந்ததோ சக்கரம் சுற்றி கொண்டே செல்லும். எது போன கல்பத்துல நடந்ததோ அந்த மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கு. எப்படி சினிமா பாக்குறீங்க இல்லையா? 2 மணி நேரம் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதே சினிமாவை அப்படியே திரும்பவும் நடக்கும். ஒரு தடவை சினிமா பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா திரும்ப அந்த சினிமா பார்த்தா அதே தான் நடக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த 5000 வருஷ சக்கரமும். என்ன நடந்ததோ அதே தான் திரும்ப நடக்கும். கட்டிடம் போன்றவற்றை உடைத்து விடுகிறார்கள், பிறகு பார்த்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சில கட்டிடம் வந்து விழுந்துடுற மாதிரி காட்டுவாங்க, திரும்ப நம்ம சினிமால அதே சீனை பார்க்கும்போது திரும்ப அந்த கட்டிடம் உருவாகி இருக்கும் இல்லையா? அதுவே அப்படியே மீண்டும் நடக்கிறது. அதே மாதிரிதான் இந்த எல்லையற்ற சிருஷ்டி சக்கரமும். திரும்ப எல்லாத்தையும் உருவாக்குவாங்க. திரும்ப சொர்க்கம் வரும், திரும்ப துவாபரகத்துல இதே மாதிரி கட்டிடங்கள்லாம் உருவாகும். எல்லாமே உருவாக்கிடுவாங்க. திரும்ப திரும்ப நடக்கும்னு சொல்லி சொல்றாரு. இதில் குழம்புவதற்கான விஷயமே இல்லை. இதுல போய் நிறைய பேர் குழம்பிடுறாங்க. சொர்க்கம் தண்ணி கடியில போயிடுச்சா, திரும்ப அதுவே மேல வருமா, இப்படி எல்லாம் குழம்பிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, தானா திரும்ப கட்டுவாங்கன்னு சொல்றாரு. எதுக்கு போய் திரும்ப தண்ணிக்குள்ள இருக்கிறத தூக்கிட்டு வந்து மேல வைக்க போறீங்களா? ஏன் புதுசா கட்ட மாட்டீங்களான்னு கேக்குறாரு. டிராமா படி எல்லாம் புதுசா நடக்கும்ன்றாரு. முக்கியமான விஷயம் ஆத்மாக்கள் மற்றும் தந்தை பரமாத்மாவினுடையதாகும். இதெல்லாம் விட்டுடுங்க. முக்கியமான விஷயமே நான் ஆத்மா, என்னுடைய அப்பா பரமாத்மா, அவ்வளவுதான். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்திருந்தன, பிரிகின்றன, இங்கே நடிப்பை நடிக்க வருகின்றன. ஆத்மாவும் பரமாத்மாவும் ரொம்ப காலம் பிரிஞ்சிட்டாங்க, இப்ப நடிக்க வந்திருக்கிறாங்க. நீங்கள் முழுமையாக 5000 ஆண்டுகள் பிரிந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம தான் 5000 வருஷம் பாபா பிரிஞ்சிருக்கிறோம். அதனாலதான் அவர் மேல அவ்வளவு அன்பு வருது நமக்கு. இனிமையான குழந்தைகளான உங்களுக்கு முழு சக்கரத்திலும் நடிப்பு கிடைச்சிருக்கு. நம்மளாம் ஹீரோ பார்ட். 5000 வருஷமும் நடிக்கிறோம். மற்றவங்க எல்லாம் 2500 வருஷம் தான் நடிக்க வராங்க. நம்ம 5000 வருஷம் நடிக்கிறோம். ஆகையினால் உங்களுக்கு தான் பாபா வந்து புரிய வைக்கிறார். நீங்கள் ஞானத்திற்கு அதிகாரி ஆவீர்கள் சொல்லி சொல்றாரு. ஏன்னா ஃபுல் ஞானமும் உங்க புத்தியில தான் ஸ்டோர் ஆகுது. மற்றவங்களாம் அரை ஞானம் தான் எடுத்துட்டு போறாங்க. அவங்க வந்து இந்த சொர்க்கம் திரேதாயுகம் நம்ப மாட்டாங்க. ஆனா நம்ம நம்புறோம் இல்லையா? அப்ப ஃபுல் ஞானம் நமக்கு தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அனைத்திலும் அதிக பக்தி யார் செஞ்சிருக்கிறாங்களோ அவங்க தான் ஞானத்துல கூட வேகமா போவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. உயர்ந்த பதவி கூட அவங்க தான் அடைவாங்க. முதலில் ஒரு சிவபாபாவின் பக்தி தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் துவாபரகத்துல பிரம்மா பாபா தான் வந்து கோயில் கட்டினாரு. விக்ரமாதித்த ராஜாவா இருந்து சோம்நாத் லிங்கம் தான் கட்டினாரு. அதுக்கப்புறம் சிவலிங்க பூஜை தான் நடந்தது. அப்புறம் போக போக தேவதைகளின் பக்தி கூட நடக்குது. லட்சுமி நாராயணன், இந்த முருகர், விநாயகர், அப்புறம் இந்த பஞ்ச தத்துவங்களுக்கும் கூட பக்தி செய்யறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆகாயம், பூமி, நெருப்பு, காத்து எல்லாத்தையும் தெய்வமா வழிபட ஆரம்பிச்சிட்டோம். பலரை கூட பக்தி செய்பவர்களாகி விடுகிறார். அதுக்கப்புறம் சாய்பாபா, அந்த இந்த தோ பாபா எல்லாம் நிறைய இப்ப மனிதர்களே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? இப்போது எல்லையற்ற தந்தை உங்களை எல்லையற்ற நிலைக்கு கொண்டு செல்கிறார். இப்ப நம்ம ரொம்ப கீழ்த்தரமா ஆயிட்டதுனால பாபா நம்மளை வந்து எல்லையற்ற நிலைக்கு கொண்டு போகிறார். அவர்கள் எல்லையற்ற பக்தியின் அஞ்ஞானத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். அவங்க தேக அபிமானத்துல நம்மள எல்லையற்ற பக்தியில அஞ்ஞானத்துக்கு கூட்டு போறாங்க. ஞானத்துக்கு கூட்டு போல அறிவற்ற நிலைக்கு தான் கூட்டு போறாங்க. தங்களை ஆத்மான்ட்டு புரிஞ்சு ஒரு பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று பாபா இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார். இப்ப கடவுளை வந்து நமக்கு உண்மையை புரிய வைக்கிறார். சத்தியம் சிவம் சுந்தரம் வந்து நாம் யாரென்று நம்மளுக்கு புரிய வச்சு, அவர் யாரென்று நமக்கு புரிய வச்சு அவரை நினைக்க சொல்றாரு. இருந்தாலும் இங்கிருந்து வெளியே சென்றடும் மாயா நம்மள மறக்க வச்சிருது இல்லையா? பாபா சொல்றாரு, நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்று கர்ப்பத்தில் இருக்கும் போது பச்சாதாபப்படுகிறார்கள். சில குழந்தைகள் நிறைய தவறு பண்ணிட்டு செத்து போயிடுவாங்க. செத்துட்டு அந்த கர்ப்ப சிறையில இருக்கும்போது அந்த குழந்தைகள் சொல்லுது, என்ன சொல்லுது? நாங்க இனிமே செய்ய மாட்டோம், தயவு செய்து என்னை வெளியே விட்டுடு கடவுளே அப்படின்ட்டு பச்சாதாபப்படுறாங்க. ஆனா வெளியே வந்ததும் மறந்து விடுகிறார்கள். இங்கேயும் அப்படித்தான் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க முரளி சொல்லும் போது நல்லா மண்டைய ஆட்டிட்டு சரி பாபா சரி பாபான்னு சொல்லிட்டு வெளியே போனோடனே மறந்து போயிடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எப்படி அந்த குழந்தை கர்ப்ப சிறையில இருக்கும்போது கடவுள்கிட்ட மன்றாடுது, நான் தவறு செய்ய மாட்டேன், போன பிறவில இந்த மாதிரி பண்ணிட்டேன், இவ்வளோ பேரை கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இனிமே செய்ய மாட்டேன்ட்டு கதறுது.
ஆனா அடுத்த பிறவி பொறந்த உடனே மறந்து போயிடுது. அதே மாரி இங்க நீங்க செய்றீங்கன்றாரு. இது மறப்பது மற்றும் மறக்காமல் இருப்பதின் விளையாட்டாகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் பாபாவினுடைய தத்தெடுக்கப்பட்ட குழந்தையாக இருக்கிறீங்க. சிவபாபா அல்லவா? அவர் அனைத்து ஆத்மாக்களின் எல்லையற்ற தந்தையாக ஆவார். பாபா எவ்வளவு தூரத்துல இருந்து வராரு? தூர தேசியில இருந்து வராது. அவருடைய வீடு பரந்தாமமாகும். பரந்தாமத்திலிருந்து வந்தால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பரிசு கொண்டு வருவார். கிறிஸ்துமஸ் தாத்தா பரிசு எடுத்துட்டு வருவார்ல, அந்த மாதிரி சிவபாபா, அதாவது இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ல வர மாதிரி காட்டுவாங்க. கிறிஸ்துமஸ் தாத்தா இவர்தான் அவரு. பரந்தாமத்துல இருந்து வந்துக்கிறாரு. கையில சொர்க்கத்தை பரிசா எடுத்துட்டு வந்திருக்காரு நமக்காக. ஒரு வினாடியில் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுங்கள்ன்ட்டு பாபா சொல்றார். எப்ப நம்ம ஆத்மான்னு உணர்ந்து பாபா நினைக்கிறோமோ, ஒரு செகண்ட்ல நமக்கு சொர்க்க ராஜ்யமே கிடைக்குது சொல்லி பாபா சொல்றார். தந்தையை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை அல்லவா? நான் உங்களுடைய தந்தையாக இருக்கின்றேன். நான் எப்படி வருகின்றேன் என்பதையும் கூட உங்களுக்கு தான் புரிய வைக்கின்றேன்னு சொல்லி பாபா சொல்றார். எனக்கு ரதம் கண்டிப்பாக வேண்டும். நான் கூட வந்து அப்படியே தூண்டுதல் கொடுக்க மாட்டேன், மேல இருந்து அப்படியே அசிரீரியா சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு உடல் தேவைப்படுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த உடல்ல தான் வராரு இல்லையா? ரதம் கூட கண்டிப்பாக வேண்டும். என்ன ரதம் தேவைப்படுது? உடல் தான், மனித உடல் தான் ரதமா தேவைப்படுது அவருக்கு. எந்த மகாத்மாவின் ரதத்தையும் எடுக்க முடியாது. ஏதோ ஒரு மகாத்மாவினுடைய ரதத்துல என்னால வர முடியாது. நீங்கள் பிரம்மாவை பகவான் என்றும் தேவதை என்றும் சொல்கிறீர்கள் என்று மனிதர்கள் கேட்கிறார்கள். மனிதர்கள் என்ன கேட்குறாங்க? பிரம்மாவை நீங்க பகவான்ட்டு சொல்றீங்க, தேவதைன்னு சொல்றீங்க. அட நாங்கள் எங்கே அப்படி சொல்கிறோம்னு சொல்லி சொல்லுங்க அவங்கள்ட்ட. மரம் முற்றிலும் தமோ பிரதானமாக இருக்கும்போது மரத்திற்கு மேலே முற்றிலும் கடைசியில் நிற்கிறார் இந்த பிரம்மா. அந்த பிரம்மா எங்க நிக்கிறாரு? இந்த மரமே தமோ பிரதானமாயிட்ட போது அவர் கடைசியில நிக்கிறாரு. பிரம்மா அங்கே நிற்கிறார் என்றால் நிறைய பிறவிகளின் கடைசி பிறவி ஆகிறது அல்லவா? அது சூட்சமா என்ன குறிக்குது? அந்த மரத்துக்கு மேல நிக்கிறாருன்னா நிறைய பிறவில கடைசி பிறவில மேல நிக்கிறாருன்னு அர்த்தம்னு சொல்லி சொல்றாரு பாபா. அவரே கூறுகின்றார், என்னுடைய நிறைய பிறவிகளின் கடைசி பிறவியில் வானப்பிரஸ்த நிலை வரும்போதுதான் இறைவனே வந்து என் மீது அவதரிக்கின்றான்ட்டு பிரம்மா பாபாவே சொல்றாரு. அவர் வந்து தொழில் போன்றவற்றிலிருந்து விடுவித்தார். இவர் சிவன் வந்து இவர் உடல்ல வந்த உடனே அவர் பிசினஸ்லாம் விட்டுட்டாரு. எதுக்கு நமக்கு இது தேவையில்லாத வேலை, நம்ம இறைவனுடைய காரியத்துல ஈடுபட்டுலான்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டாரு. 60 வயதிற்கு பிறகு மனிதர்கள் பகவானை அடைவதற்காக தான் பக்தி செய்யறாங்க. பாருங்க, எல்லாமே பக்தி செய்வாங்க. அப்புறம் காசிராம 60 வயசு கழிச்சு என்ன பண்ணுவாங்க? காசி ராமேஸ்வரம் போயிடுவாங்க வானப்பிரஸ்த நிலைக்கு. சரி, வீட்டில் வந்து குழந்தைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம், நம்ம போயிடலான்ட்டு வயசானவனே போயிடுவாங்க. எல்லாருமே பகவான் அடைவதற்காக தான் பக்தி செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் அனைவரும் மனிதர்களுடைய வழிபடி இருந்தீங்க. இப்போது பாபா உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுத்து கொண்டிருந்தார். நம்ம அரைக்கல்பமாக மனுஷங்க என்ன சொன்னாங்க? மன வழி பிற வழிபடி தான் நடந்து வந்தோம் இல்லையா? யார் என்ன செஞ்சாலும் அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பக்தியில ஒரு கற்பூரம் ஏத்துறாங்களா, நம்மளும் கற்பூரம் ஏத்துவோம். ஒரு தொட்டில் கட்டி விட்டாங்களா, நம்மளும் தொட்டில் கட்டியிருப்போம். என்ன செய்யறாங்களோ எல்லாத்தையும் பண்ணணும். ஏன்னா ஒன்னுத்தையும் விடக்கூடாது. அவங்களுக்கு கிடைச்சிதுன்னா அது மாதிரி நமக்கும் கிடைக்கணும்ட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பாபா வந்து நமக்கு ஸ்ரீமத் உயர்ந்த வழியை கொடுத்துட்டு இருக்கிறாரு என்று பாபா கூறுகின்றார். சாஸ்திரங்களை எழுதுபவர்கள் கூட மனிதர்களே ஆவர் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சாஸ்திரங்கள் கூட மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் உண்மையா நடந்ததா? இதெல்லாம் மனிதர்கள் எழுதி வச்சதுதான் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஒண்ணு இறைவனே வந்து சொல்லல நீங்க நம்புறதுக்கு, அது மனுஷங்க தான் எழுதுன்னு சொல்லி சொல்றாரு. தேவதைகள் இந்த சாஸ்திரங்கள்லாம் எழுதுறதும் கிடையாது, படிக்கிறதும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்துல சாஸ்திரங்களே கிடையாது, பக்தி கூட கிடையாது சொல்றாரு. சாஸ்திரங்கள் அனைத்து மத சடங்குகளை பற்றி எழுதப்பட்டுள்ளது. சாஸ்திரங்கள்ல எந்த மதம், என்ன சடங்குகள் பண்ணணும் அதெல்லாம் எழுதியிருக்குது. இங்கே அந்த விஷயமே கிடையாது. ஞானத்துல எந்த சடங்கு போன்ற விஷயங்கள்லாம் கிடையாதுன்றாரு. பாபா ஞானம் கொடுப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் நாம் நிறைய சாஸ்திரங்களை படித்திருக்கிறோம். நீங்கள் வேத சாஸ்திரங்களை ஏற்பதில்லையான்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா, மனிதர்கள் அனைவரையும் விட நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்ட்டு சொல்லுங்க. நாங்க தான் ஆரம்பத்துல இருந்து நிறைய பக்தி பண்ணியிருக்கிறோம். அவ்விபச்சார பக்தி கூட நாங்க தான் ஆரம்பிச்சோம். கலப்படமற்ற பக்தி கூட நாங்க தான் ஆரம்பிச்சோம். ஒரு சிவனை வழிபடுற பக்தியை கூட நாங்க தான் ஆரம்பிச்சோம். இப்போது எங்களுக்கு ஞானம் கிடைச்சிருச்சு. அதனால ஞானத்தின் மூலம் சத்கதி இப்போ கிடைக்கிறது. பிறகு நாங்கள் ஏன் பக்தி செய்ய வேண்டும் சொல்லி சொல்லுங்கன்னு சொல்றார் பாபா. பாபா சொல்றார், குழந்தைகளே, தீயதை கேட்காதீங்க, தீயதை பார்க்காதீங்க. எனவே பாபா எவ்வளவு சுலபமாக நமக்கு புரிய வைக்கிறார். இனிமேல இனிமையான குழந்தைகளே, தங்களை ஆத்மான்னு நிச்சயம் செய்து கொள்ளுங்க. இந்த உடம்பு நீங்க கிடையாது, நீங்க ஆத்மா. இந்த பார்ட் நடிச்சிட்டு இருக்கிறீங்க.
இது எதுவுமே உண்மை கிடையாது. பொய்யான உலகம், பொய்யான உடம்பு, எல்லாமே பொய். இதை நம்பிக்கிட்டு கடவுளை விட்டுறாதீங்க. நான் ஆத்மா, அவர்கள் நான் அல்லாஹ் என்று சொல்லிவிடுகிறார்கள். அவங்க என்ன சொல்லிடுறாங்க, நானே அல்லான்ட்டு சொல்லிடுறாங்க. நான் ஆத்மா, பாபாவின் குழந்தையாக இருக்கின்றேன் என்று இப்போ உங்களுக்கு படிப்பினை கிடைக்கிறது. இதைதான் மாயா அடிக்கடி மறக்கச் செய்கிறது. ஆனாலும் பாருங்க, நம்ம பாபாவுடைய குழந்தைன்றதே மறக்கிற அளவுக்கு மாயா வேலை பண்ணுதுன்னு சொல்றாரு. தேக அபிமானிகளாக ஆவதின் மூலம் தலைகீழான கர்மம்லாம் நடக்குது. இந்த தேக அபிமானி ஆகிறதுனால தானே இந்த தேகத்துக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும், இந்த தேகத்தை அலங்கரிக்கணும், அதுக்காக போய் நம்ம தலைகீழான கர்மம் செஞ்சிடறோம்னு சொல்றாரு. கோபப்படுறது, காம வசப்படுறது, அகங்காரத்தோட பேசுறது, எல்லாத்துக்கும் காரணமே பற்று ஆசையில சிக்கிக்கிறதெல்லாம் இந்த தேக அபிமானி தான். ஆனா உண்மையிலே நம்ம ஆத்மா தான், இந்த உடல் நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சே எல்லாரும் தலைகீழான கர்மம் செய்றாங்கன்றாரு. இப்போது பாபா இப்ப கூறுகிறார், குழந்தைகளே, பாபாவை மறக்காதீர்கள், நேரத்தை வீணாக்காதீர்கள் சொல்லி பாபா சொல்றார். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, பாபாவை நினைங்க சொல்லி பாபா சொல்றாங்க. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியத்தை யதார்த்தமாக புரிந்து கொண்டு ஆஸ்திகர்களாக ஆகணும். நாடகத்தின் ஞானத்தில் குழப்பம் அடையக்கூடாது. இந்த நாடகத்துல என்ன நடக்குது, இதுல ஏதாவது குழப்பமே உங்களுக்கு வரக்கூடாது. தங்களுடைய புத்தியை எல்லைக்குட்பட்டதுல இருந்து நீக்கி எல்லையற்றதுல கொண்டு போகணும். இங்க இருக்கிற விஷயங்களே நினைச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணி பாபாவை நினைக்காம வேஸ்ட் பண்ணீங்கன்னா சக்தி கிடைக்காது. அப்ப கடைசி நேரத்துல பச்சாதாபப்படுவீங்கன்றாரு. அப்ப எல்லையற்றதுல போகணும். இரண்டாவது பாயிண்ட், சூட்ச்ம வதனவாசி ஃபரிஸ்தாவாக ஆவதற்கு முழுமையாக தூய்மையாக வேண்டும் சொல்றாரு. ஃபுல்லா தூய்மையானாதான் நம்ம போய் ஃபரிஸ்தாவா மாற முடியும். இல்லைன்னா தூய்மை ஆகலைன்னா நம்ம சம்பூர்ண தூய்மையானவர் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. தூய்மையற்றவர் தான் நம்மளை சொல்லுவாங்க. ஆத்மாவில் நிறைந்திருக்கும் குப்பையை நினைவு பலத்தின் மூலம் நீக்கி சுத்தமாக ஆக்க வேண்டும் சொல்றாரு. நம்ம புத்தியில நிறைஞ்சிருக்கிற குப்பைய பாபா நினைவு மூலமா நீக்கி சுத்தமா ஆக்கி வைங்க. வீடை மட்டும் சுத்தமா கிளீன் பண்ணி வைக்கிறீங்கல்ல, உங்க மனசு புத்தி ஃபுல்லா குப்பையா வச்சிருக்கிறீங்களா, அதையும் பாபா நினைவு மூலம் நீக்குங்கன்னு சொல்றாரு. வரதானம். ஈஸ்வரிய ரசனையை அனுபவம் செய்து ஏக்ர ஸ்திதியில் ஒரே ரசனையில் நிலைத்திருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மா ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாங்க. ஈஸ்வரிய ரசனையை அனுபவம் செய்யணும்னா ஒரே ரசனையில இருக்கணும். பாபா நினைவு மட்டும் இருக்கணும், வேற எதுலயும் புத்தி போகக்கூடாது. எந்த குழந்தைகள் ஈஸ்வரிய ரசனையை அனுபவம் செய்யறாங்களோ அவங்களுக்கு உலகின் அனைத்து ரசனைகளும் சுவையற்றனவாக உள்ளன. யார் பாபாவுடைய பரிவாரத்தினுடைய பாபாவினுடைய ரசனையில போயிட்டாங்களோ, கடவுளை நினைக்கிறது அதிலே சுகம் அடைஞ்சிட்டாங்களோ, அவங்களுக்கு உலகத்தினுடைய எல்லா ரசனைகளும் சுவையற்றதா தெரியும்னு சொல்றாரு. எப்போது ஒரு ரசனை மட்டுமே இனிமையானதாக உள்ளதோ அப்போது கவனம் ஒரு பக்கமாக தான் செல்லும். இப்ப நமக்கு ஒரு சில விஷயம், இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருக்குன்னா நம்மளோட கவனம் அது பக்கமா தான் போகும் இல்லையா. ஆனா பாபாவுடைய நினைவுல லயிச்சு போகும்போது நம்மளுடைய கவனம் அந்த பக்கமா தான் போகும்னு சொல்றாரு. சகஜமாகவே ஒரு பக்கமாக மனம் லயித்து விடும் போது எந்த விதமான முயற்சியுமே தேவையில்லை. அப்ப நான் முயற்சி செய்யறேன், நான் முயற்சியாளர், நான் யோகா பண்ணணும் அப்படின்னா கூட அவசியம் கிடையாது. சகஜமாகவே பாபா பக்கமா நம்ம மனசு லயிச்சிரும்னு சொல்றாரு. பாபாவின் அன்பு, பாபாவின் உதவி, பாபாவின் துணை, பாபா மூலம் சர்வ பிராப்திகள் சுலபமாக ஒரே ரசனையின் ஸ்திதியை உருவாக்கி விடுகிறது சொல்றாரு. பாபா மேல நம்ம வச்சிருக்கிற அன்பு, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு, பாபாவுடைய உதவி, எப்ப பார்த்தாலும் நம்ம அவரை கூப்பிடும்போது சில விஷயங்கள்ல அவர் உதவி செய்யும் போது அவரோட நினைவு தானா வரும். அப்புறம் அவருடைய துணை, அவருடைய கரம், நம்ம கூடவே அவருடைய கை நம்ம கையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அவருடைய துணை அனுபவம் பண்ணுவோம். பாபா மூலமா சர்வ பிராப்திகளும் அனுபவம் ஆகும், எல்லாமே கிடைக்கும் நமக்கு. அப்ப அப்ப தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரே ரசனையினுடைய ஸ்திதி நமக்கு உருவாக்கி விடுகிறது சொல்றாரு. இதெல்லாம் நம்ம அனுபவம் பண்ணும்போது தான் அந்த ஒரே ரசனையின் ஸ்திதி உருவாக்கி விடுகிறது. அத்தகைய ஏக்ர ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் சிரேஷ்டமானவர்கள் பாபா சொல்றாரு. அந்த மாதிரிதான் தாதி தீதிகள்லாம் இருந்தாங்க அந்த காலத்துல. ஆத்மான்ற உணர்வுல இருந்து ஒரு பாபாவுடைய ஏக்ர ஸ்திதியிலே நிலைச்சிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சது. பாபா அன்பு, உதவி, அவருடைய கரம்,
துணை, அப்புறம் சர்வ பிராப்திகளும் கிடைச்சிது. கடைசி வரைக்கும் கார்ல போனாங்க, ஃப்ளைட்ல போனாங்க. எல்லாமே அந்த பிராப்திகள் அவங்களுக்கு அனுபவமாச்சு. ஏன்னா, பாபாவுடைய ஒரே ரசனையின் ஸ்திதிய அவங்க உருவாக்கிட்டாங்க. அந்த மாரி இருக்கிற ஆத்மாக்கள் தான் சிரேஷ்டமான ஆத்மாக்கள்னு சொல்லி பாபா சொல்றாங்க. அந்த மாரி நீங்க ஆயிடுங்கன்ற வரதானம் குடுக்குறாரு. ஸ்லோகன்: குப்பைகளை உள்ளடக்கிக் கொண்டு ரத்தினங்களை கொடுப்பதுதான் மாஸ்டர் கடல் ஆவதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. குப்பைகள்னா இந்த சாதாரண வார்த்தைகள், நம்ம பேசுறது கலியுகத்துல பேசுற வார்த்தைகள் எல்லாமே குப்பைகள் தான். அதெல்லாம் உள்ளடக்கிக்கங்க. பாபாவுடைய ஞான ரத்தினங்களை மட்டும் கொடுங்க. அந்த மாதிரி யார் வாயினால ஞான ரத்தினங்களை மட்டும் பேசுறாங்களோ, மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோ, அவங்க தான் மாஸ்டர் ஞான கடல், மாஸ்டர் கடல் ஆவதாகும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.